இன்னைக்கு ஹச்ராஜா அவர்கள் நடிச்ச அந்த படத்தோட அந்த ஒரு காட்சி நம்ம பார்த்தோம். அதுல என்ன சொல்லியிருப்பாரு, ஹச்ராஜா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான கருத்து ஒண்ணு பதிவு பண்ணியிருப்பாரு. அவருடைய தரப்பு வாதமா, இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சர்ச் வந்து கிறிஸ்டியன்ஸ் கையில இருக்குது. மசூதி வந்து பார்த்தோம்னா, முஸ்லிம்ஸ் கையில இருக்குது. கோவில் மட்டும் கவர்மெண்ட் கையில இருக்குது. இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் யார்கிட்ட இருக்க வேண்டியதுன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. முன்ன இந்த விஷயம் நடந்ததுக்கு என்ன காரணம்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு வீடியோல அத பத்தி தான் பேசப் போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். இதுல என்ன நடந்திருக்குதுன்னா, முதல்ல இந்த விஷயம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, கோவில் சொத்துக்கள யார் வேணாலும் நிர்வகிக்கலாம். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நிர்வகிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்துச்சு. பல நூற்றாண்டுகளாவே இருந்துச்சு. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல, கோவிலுக்கான சொத்துக்கள், நிலப்பரப்புகள் அப்படிங்கிறது நெறைய சொத்துக்கள் என்ன ஆகுது? ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகுது. கோவில் நகைகள் பல்வேறு இடங்கள்ல என்ன ஆகுது? களவாடப்படுகிறது, கையாடல் செய்யப்படுகிறது. கோவிலுக்கு வரக்கூடிய சொத்துக்கள், கோவில் உண்டியல்ல வரக்கூடிய காசுகள்லாம் என்ன பண்றது? என்ன என்ன ஆகுது? அங்க இருக்கக்கூடிய தனிநபர்கள் கைக்கு போய் சேருது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நெறைய பேர் என்ன பண்றாங்க, நெறைய கேஸ்ல என்ன பண்றாங்க, இந்த மாரி தனிநபர் மேல வழக்கு தொடுக்குறாங்க. அப்படி வழக்கு தொடுத்துட்டு இருந்த காலகட்டங்கள்ல நெறைய கேஸ் கோர்ட்டுக்கு போய் ஃபைல் ஆகி தீர்ப்பு வந்து ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க, இனிமே வந்து தனிநபர்கள் யாருக்குமே வந்து இந்து கோவில்கள் சொந்தம் கிடையாது. யாருமே வந்து இருக்க முடியாது, பொறுப்பெடுத்துக்க முடியாது. நீங்க வந்து ஊர் பெரியவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு முதல் மரியாதை அப்படிங்கிறது பண்டிகை சமயத்துல கொடுக்கப்படும். மித்தபடி கோவிலுக்கும், உங்களுக்கும் எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. கோவிலுக்கான பூசாரிகளும் அரசாங்கமே நியமிச்சுக்குவாங்க. அவங்களுக்கோசரம் நாங்க ஒரு துறைய உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க கோர்ட்டு. அதுக்கு அப்புறமேட்டு தான் தமிழக அரசாங்கத்தால இந்து அறநிலையத்துறை அப்படின்னு சொல்லி ஒரு துறை உருவாக்கப்படுகிறது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்து கோவில்கள் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிறதுக்கான ஒரு உண்மையான, அடிப்படையான காரணம். இது தெரியாத அச்சுராஜா அவர்கள் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியா இருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. அவரு கேட்கக்கூடிய கேள்விக்கு உண்டான பதில் நான் சொல்லிட்டேன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அடிப்படையான உண்மை. இதுவே வந்து பழனி முருகன் கோவில் வந்து இன்னைக்கு அரசாங்கத்தோட கையில இருக்குது. இதுவே வந்து தனிநபர் குடும்பத்துக்கு யாராச்சும் ஒரு குடும்பத்தோட கையில இருந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு வரக்கூடிய சொத்துக்கள் அப்படிங்கிறது அவங்க கரெக்ட்டா இந்த அளவுக்கு மெயின்டெயின் பண்ணி கொண்டு போவாங்கன்னு சொல்லி சொல்ல முடியுமா நம்பளால? சொல்ல முடியாது தானே! இதுவே சமயபுரம் மாரியம்மன் கோயில்ல எவ்வளோ உண்டியல் கோயில் வசூல் வருது? மருதமலையில எவ்வளோ வருது? இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாருமே அந்தந்த குடும்பத்த சேர்ந்தவங்க, அந்த மன்னர் குடும்பத்த சேர்ந்தவங்க, அந்த ஊரு பெரியவங்கன்னு சொல்லி இருக்கும் பொழுது, அவங்க எல்லாமே கரெக்ட்டா நிர்வாகம் பண்ண முடியுமா? இதுவே அரசாங்கத்தோட கையில இருந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 1 ஏக்கர் நிலத்துல ஒரு 50 பேரு ஷெட்டு போட்டு குடியிருக்கிறாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்ப கவர்மெண்ட் கையில இருக்குது கோவிலு. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு என்னைக்குனாலும் ஆபத்துன்னு சொல்லி அவங்களே பயந்துக்குவாங்க. இதுவே ஒரு தனிநபர் கையில இருந்துச்சுன்னா, "உட்றா அவன் என்னடா பண்ணிப்புடுவான். அவனால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ நம்ம கையிலே இருக்கலாம் நிலம். நம்ம ஆக்கிரமிச்சுக்கலாம்ன்னு" சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாரி அரசாங்கத்து கையில கோவில்கள் இருக்கிறதுக்கு உண்டான அடிப்படை காரணம் இதுதான். இதுல மக்களுக்கு என்ன தொந்தரவுன்னு சொல்லி கேட்டோம்னா, அரசாங்கம் வந்து எல்லாரையும் ஒரே மாரி பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. என்ன காரணம், இன்னைக்கு நீ ரூ. 500 மொத்தமே ஒரு நாளைக்கு இப்ப இங்க சேலத்துலேருந்து ஒருத்தர் போயிட்டு வராங்க கோயிலுக்கு, பழனிக்கு போயிட்டு வரானுங்க. பழனிக்கு போயிட்டுன்னு ஆசைப்பட்டு போறாங்க அப்படின்னா, ஒரு ரூ. 300 பஸ் டிக்கெட் ஆகுதுன்னு வச்சுக்கலாமே. ஒரு ரூ. 300 பஸ் டிக்கெட் ஆகுதுன்னா, அங்க சாப்பிடுறதுக்கு ஒரு ரூ. 100 ஒரு டப்பா பஞ்சாமிர்தம் வாங்குறதுக்கு மேற்கொண்டு ஒரு ரூ. 50. வெறும் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் ஒரே ஒரு ரூ. 500 நோட்ட எடுத்துக்கிட்டு பழனிக்கு போயிட்டு வரவங்களும் இருக்கிறாங்க. ஒரே ஒரு நபரு ரூ. 5000 எடுத்துட்டு போய் பழனியில ஆடம்பரமா செலவு பண்ணிட்டு, பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டு, காருக்கு தனியா டீசல் அடிச்சுக்கிட்டு, ஒரு ஆள் மட்டும் தனியா கார்ல போயிட்டு வர அளவுக்கு கோடீஸ்வரங்களும் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது, ரூ. 5000 குடுத்து செலவு பண்ணிட்டு வரக்கூடிய ஆடம்பரமா வரக்கூடிய ஆளு என்ன பண்ணுவாங்க, கோவில்ல கூட்டமா இருந்துச்சுன்னா, ரூ. 350 டிக்கெட் குடுத்து சாமி பார்க்க போவாரு. ஏழை என்ன பண்ணுவான், பொது தரிசனத்துல போய் சாமி கும்பிட போவாங்க. இது ஏன் அந்த ஏற்றத்தாழ்வு? எல்லாருமே சரிசமமா இருக்கணும் அப்படிங்கும் பொழுது, அதுக்கு உண்டான ஒரு சில வழிவகை திட்டங்கள் அப்படிங்கிறது பண்ணி வச்சு, எல்லாரையுமே ஒரே மாரி நடத்தலாம். நீங்க கேட்கலாம், "இதெல்லாம் சரியா? நீ வந்து விவரம் தெரியாம பேசுற. உனக்கு பக்குவம் இல்ல. போய் திருப்பதியில பாரு என்ன பண்றாங்கன்னு தெரியும்." அப்படிலாம் நீங்க கேட்கலாம். நான் சொல்றேன், நீங்க இதே திருப்பதிக்கு போறீங்க. இந்தாண்ட கேரளா போய் பாருங்க. ஐயப்பன் கோயில் போய் பாருங்க. ஐயப்பன் கோயில் போய் பாருங்க. எவ்வளோ கியூ வருது. எவ்வளோ கியூ வந்தாலும் எல்லாரையுமே ஆவரேஜா ஒரே மாரி, சரிசமமா, ரொம்ப நியாயமான முறையில சாமி பார்க்க விடுறாங்க. உங்க கண்ணுக்கு தெரியுதா? தெரியலையான்னு எனக்கு தெரியல. ஐயப்பன் கோயில் போய் பாருங்க. எவ்வளோ கூட்டம் வருது. யாருகிட்டயுமே வந்து காசு வாங்கிட்டு கியூல விடுறது கிடையாது. இங்க நீங்க தான் ரூ. 100 குடு, ரூ. 200 குடு. அதே மாரி அங்க கோயில் பூசாரிங்க போனோம்னா, "நீ இவ்வளோ குடு, அவ்வளோ குடு. உன்ன பக்கத்துல கூட்டிட்டு போய் காட்டுறேன்.
சாமி கூறு போட்டு வைக்கிறீங்களா? அதெல்லாம் தப்பு இல்ல, பாவம் இல்ல. இந்து அறநிலைத்துறை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கோசரம் உருவாக்கப்பட்டது? கோவில் சொத்துக்கள தனிநபர் கையில இருந்துச்சுன்னா, அதில முறைகேடுகள் நடக்கக்கூடும். அதில ஊழல் நடக்கக்கூடும். அதில வந்து யாரும் ஆக்கிரமிச்சாங்க அப்படின்னா, தனி ஒரு ஆள் போய் கேட்டு வாங்க முடியாது. இதுவே அரசாங்கத்து கையில இருந்துச்சுன்னா, அது நல்லாருக்கும், கரெக்ட்டா இருக்குங்கிறதுக்கோசரம் தான் உருவாக்கப்பட்டது. ஓகே. இப்ப இந்து அறநிலையத்துறை சார்புல வந்து கோவில் மெயின்டனன்ஸுக்குன்னு சொல்லிட்டு அரசாங்கம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஃபண்ட் ஒதுக்குறாங்க. ஒரு ஃபண்ட் ஒதுக்கி, அதுக்கான ஒரு வரைவு திட்டங்கள் எல்லாமே பண்றாங்க. எல்லாமே பண்றாங்க, பிடிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது, நீங்க ஏன் ரூ. 250 வாங்கிட்டு சாமிய பக்கத்துல பக்கம் வர்றீங்க? இப்ப முருகன கும்பிடணும் வரவங்க 2 பேருமே ஒரே மனநிலையில தான் வராங்க. முருகன கும்பிடணுன்ட்டு. இப்ப பணம் இருக்கிற ஆளுக்கு என்ன தோணும்? பணம் இருந்தா முருகன பார்த்துரலாம்டா. பணத்துக்கு முன்னாடி முருகனே அடிபணிஞ்சு தான் போகணும்னு சொல்லி அவங்க மனசுல ஒரு எண்ணம் வருமா? வராதா? அப்ப பணம் குடுக்காம வரவன் என்ன பாவம் பண்ணான்? பணம் குடுத்து வரவன் என்ன புண்ணியம் பண்ணான்? எல்லாருமே சரிசமம் தானே! இல்லையா? இந்த மாரி இருக்கிற சிஸ்டத்த மாத்துங்க. வேற ஏதோ ஒண்ணு கொண்டுட்டு வாங்க. பணம் தான் இங்க எல்லாம். பணம் தான் இங்க முக்கியம் தான். பணம் மட்டும் தான் பேசும் அப்டின்னா, அப்புறம் நீங்க ஏன் கோவில்ல இது பண்ணிக்கிட்டு, பணக்காரங்க மட்டும் வாங்க, கியூல இல்லாம சாமி பார்த்துக்கலாம். ஏழைங்கலாம் இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் சுத்தி வாங்க அப்டின்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு போலாம். ஸோ, இந்த அறநிலைத்துறையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு சில விஷயங்கள மாத்துனா வந்து உண்மையாலுமே நல்லாருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க, முழுக்க, முழுக்க பாதிக்கப்படக்கூடியது, கால் வலிக்கு நின்னு சாமி பார்க்கக்கூடியது யாரு? அப்பாவி பொதுமக்கள் தான். அப்பாவி பொதுமக்கள் தான், அப்பாவி பொதுமக்கள் தான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம மெக்கா எடுத்துக்கோங்க. மெக்கால எவ்வளோ பேர் தொழுகை பண்றாங்க? எவ்வளோ பேர் சுத்தி வராங்க? அங்க இந்த மாரி பண்றாங்களா? காசு குடுத்தா தான் பக்கத்துல விடுவேன். இந்த மாரி காசு இருக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமைன்னு சொல்லி பண்றாங்களா? கிடையாது. மெக்கால ஒரே நேரத்துல அவ்வளோ பெரிய கூட்டத்த எந்த விதமான தடி கட்டாம, கம்பி கட்டாம அவங்க அவ்வளோ அழகா சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி சூப்பரா அழகா மெயின்டனன்ஸ் பண்றாங்க. இங்க நீங்க குச்சியில கீவுல சாமி பார்க்க விடுறதுக்கு எனக்கு பணம் குடு, பணம் குடுங்கிறீங்க. இதே மாரி மெக்கால வர மாரி கூட்டம் அப்படிங்கிறது நம்ப தமிழ்நாட்டுல இதே மாரி ஒரு ஒரு சிச்சுவேஷன் ஒரு பெரிய ஒரு கோயில் இருந்து இவ்வளோ கூட்டம் உலகம் முழுக்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, இதையே நீங்க என்ன பண்ணுவீங்க? மணி மைண்டா மாத்திருவீங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா, ஏழை மக்களுக்கு உண்மையாலுமே ரொம்ப ஒரு உதவிகரமா இருக்கும். ஏழை மக்கள் யாரு? உங்கள நம்பி ஓட்டு போட்டவங்க தான் ஏழை மக்கள். அவைங்களையும் கொஞ்சம் நெனச்சு பாருங்க. இன்னொன்னு சாமி பார்க்க வராங்க அப்படின்னா, எல்லாருமே சரிசமமா இருக்கணும். சரிசமமா இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய சமூக நீதி, சமநீதி. இது வந்து பார்த்தீங்கன்னா, கருத்துல எடுத்துக்கோங்க. எல்லாரும் சமமா கருதுங்க. சமம் சமம்ன்னு சொல்லி தானே ஸ்கூல்ல ஒட்டுக்கா உட்கார வைக்கிறீங்க. பணக்கார பசங்கலாம் முன்னாடி வாங்க, ஏழை பசங்கலாம் போய் பின்னாடி உட்காருங்கன்னு சொல்றது இல்ல தானே! பஸ்ஸில டிக்கெட் எடுத்து வராங்க அப்படின்னா, பணக்காரங்கலாம் முன்னாடி வாங்க, ஏழைங்கலாம் பின்னாடி போங்கன்னு சொல்றதில்ல தானே! ஒரு ரேஷன் கடைக்கு வந்தா பணக்காரங்கலாம் முன்னாடி வாங்க, ஏழைங்க பின்னாடி போங்கன்னு சொல்றதில்ல தானே! அப்புறம் ஏன் சாமி விஷயத்துல மட்டும், மத வழிபாட்டு முறையில மட்டும், கோவிலுக்கு உள்ளாடி மட்டும், ஏன் இந்த மாரி ஒரு பார்ஷியாலிட்டி, ஒரு பிரிவினைய ஏற்படுத்துற மாரி ஒரு சில செயல்கள் செய்றீங்க? இந்த மாரி செய்யாதீங்க. தப்பு. இது தப்புன்னு உணர்ற வரைக்கும் எந்த பயனும் இல்ல. ஓகேங்களா? திருடனா பார்த்து திருந்தலைன்னா, திருட்ட ஒழிக்கவே முடியாதாம். அந்த மாரி நம்ம செய்றது தப்புன்னு உணராத வரைக்கும், அந்த தப்ப வந்து நம்மளால சரி பண்ணவே முடியாது. தவறு இருந்தா திருத்திக்கோங்க. சின்னதா இருக்கும் பொழுது. சரிங்களா?